சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வண்டார்குழலி சமேத வடாரண்யேஸ்வரரை வழிபடுவோருக்கு எல்லாவித இன்பங்களும் கிட்டும் என்கிறது தலபுராணம். வாருங்கள், இது பற்றிய விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். சும்பன் நிசும்பன் ஆகிய 2 அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள வடாரண்யம் காட்டில் தங்கி தேவலோகவாசிகளுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் பார்வதி தேவியிடம் முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளி தேவியை தோற்றுவித்து அந்த அசுரர்களை அழித்துவிட்டு காளி தேவியையே ஆலங்காட்டுக்கு தலைவியாக்கினாள். அசுரர்களை அழித்து அவர்களின் இரத்தத்தை பருகியதால் காளி பல கோர செயல்களை புரிந்தாள். இதனால் காளி தேவியின் உக்கிரத்தை தணிக்குமாறு சுனந்தர் என்ற முனிவர் சிவபெருமானிடம் வேண்டினார். அதற்கிணங்கி சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள். அதையடுத்து இருவரும் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினர். சிவபெருமானை விட நன்றாக நடனமாடினாள் காளி. கடைசியில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் எனப்படும் காலை மேலே நேராக தூக்கி நடனமாடத் தொடங்கினார். அப்போது சிவபெருமான் தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பிறகு அதை தன் இடக்காலால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி வெட்கி தலை குனிந்து இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என கூறி தோல்வியை ஒப்புக்கொண்டாள். அதைத் தொடர்ந்து காளியின் முன் தோன்றிய சிவபெருமான், என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. இந்த தலத்தில் என்னை வழிபட வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பிறகு என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து காளி தேவி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறாள். அம்மண்ணின் 51 சக்தி பீடங்களில் இது காளி பீடமாக விளங்குகிறது. ஊர்த்துவ தாண்டவம் என்பது வலக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியமாகும். இந்த நடராஜர் மற்ற ஊர்த்துவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பக்கத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கி இருக்கிறார். நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் 50 அம்பலங்களில் திருவாலங்காடு ரத்ன சபையாக விளங்குகிறது. ஆலமரக்காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இந்த திருத்தல இறைவன் வடாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலம் தலைக்கு உரிய தலமாக கூறப்படுகிறது. இங்குள்ள இறைவியின் பெயர் வண்டார்குழலி, அதாவது வண்டுகள் மொய்க்கும் வகையில் வாசமுள்ள கூந்தலை உடைய அன்னை. இதனால் இந்த திருத்தலம் தலைக்குரிய திருமுடி தலமாக கூறப்படுகிறது. தனது தாண்டவ கோலத்தை காண விரும்பி தவமிருந்து சுனந்த முனிவருக்கு திருவாலங்காடு தலத்தின் பெருமையை கூறி அங்கு சென்று தவம் இயற்ற கூறினார் சிவபெருமான். அதன்படி சுனந்த முனிவர் திருவாலங்காட்டில் தவம் இயற்றினார். நெடுங்காலம் செல்லவே அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி புல் வளர்ந்தது. அதன் உச்சியில் நாணல் என்னும் முஞ்சி புல் வளர்ந்து விட்டது. இதனால் அவருக்கு முஞ்சிகேசர் என்று பெயர் ஏற்பட்டது. இவரது வேண்டுகோளுக்கு இணங்கியே சிவபெருமான் திருவாலங்காட்டில் ஊர்த்துவ தாண்டவமாடி காளி தேவியை வெற்றி பெற்று அவளின் உக்கிரத்தை தணித்தார் என்கிறது தலபுராணம். இதேபோல் சிவபெருமானின் திருக்கரத்தில் ஆபரணமாக இருந்த கார்கோடகன் என்ற பாம்பு அவரது கையிலேயே நஞ்சை கக்கிவிட்டது. இந்த குற்றத்துக்காக கார்கோடகனை திருவாலங்காடு சென்று தவம் இயற்ற கூறி குற்றத்தை பொறுத்தருளினார் ஈசன். இறைவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று சிறப்பிக்கப்பெற்ற காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு. இந்த தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார். காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவருளை பெற்ற தலம் இது. பொதுவாக பெருமாள் கோயில்களில் பிரசாதமாக தீர்த்தம் தருவார்கள். ஆனால் திருவாலங்காட்டில் நடராஜ பெருமானின் சந்நிதியில் தீர்த்த பிரசாதம் தருவது தனிச்சிறப்பாகும். இங்கே நடராஜ பெருமான் தாண்டவமாடிய போது அவரது உக்கிரம் தாங்க முடியாமல் தேவர்கள் மயக்கமடைந்தனர். அவர்கள் மீது கங்கை நீரை தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தார் நடராஜ பெருமான். அதன் அடிப்படையில் இங்கு தீர்த்தம் பிரசாதமாக தரப்படுகிறது. இந்த தலத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள மாந்தீஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சனி பகவானின் 2 மைந்தர்களில் ஒருவர் மாந்தி திருவாலங்காடு வருகை புரிந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து 1 மண்டல காலம் இறைவனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்டிருந்த தோஷம் நீங்க பெற்றார். மாந்தி வழிபட்ட சிவலிங்கம் மாந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் 1, 2, 4, 8, 12 ஆகிய இடங்களில் மாந்தி இருந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது.
இங்கு மாந்தி தோஷம் நீங்குவதற்காக மாந்தீஸ்வரருக்கு சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜன்ம சனி ஆகியவற்றால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். மேலும் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். கடன் தொல்லை நீங்கி நிம்மதியும் ஏற்படும். நடனக் கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் வணங்க வேண்டிய தலம் திருவாலங்காடு. தம்பதிக்கிடையே ஒற்றுமையை வளப்படுத்தும் தலம். வடாரண்யேஸ்வரரை ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்தால் எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கும் என்கிறது தலபுராணம்.